பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு முழு உலகமே இயேசுவின் உயிர்த்தெழுதலின் நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஹாப்பி ரெசரக்ஷன் டே. ஒவ்வொரு வருடமும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் தியானிக்கிறோம். விசேஷித்த நாட்களை ஏற்படுத்துகிறோம். குறிப்பாக இன்று இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுது முழு உலகமே கொண்டாடுகிறது. இயேசு இரட்சகர் இந்த பூமியில உயிர்த்தெழுந்த அந்த சம்பவம் முழு உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்தது. ஆம், இயேசு கிறிஸ்துவத்தினுடைய ஆதாரமே இயேசு இரட்சகரின் உயிர்த்தெழுதல். ஒருவேளை இயேசு இரட்சகர் சிலுவையில் மரித்த பின்பு உயிரெழாவிட்டால், உயிர்த்தெழுந்து தம் சீடர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தாவிட்டால் விசுவாசமே ஒருவருக்கும் வந்திருக்காது. ஆம், அவர் ஒரு மகானாய் இருந்திருப்பார். அவரும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருப்பார். அவரும் ஒரு நல்ல மனிதர் என்ற வரிசையில் சென்றிருப்பார். ஆனால் அவர் மரித்த பின்பு தாம் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதற்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சாட்சி. ஆம், இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். வேதத்தில் ஒரு அருமையான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு இரட்சகர் உயிர்த்தெழுந்த பின்பு அதை அறியாமல் சில பெண்கள் அவருடைய உடலுக்கு அந்த வாசனை திரவியங்களை போடவும் அந்த உடலை பார்க்கவும் வருகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த கல்லறை பார்த்து அதிர்ந்து போகிறார்கள். அங்கு ஒரு தேவ தூதன் நிற்கிறான். வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். Matthew 28:5 and 6. But the angel answered and said to the women, Do not be afraid, for I know that you seek Jesus who was crucified. He is not here, for he is risen, as he said. Come see the place where the Lord lay. பாருங்கள், இயேசு இரட்சகரின் பிறப்பை ஒரு தூதன் அறிவித்ததை போல அவருடைய உயிர்த்தெழுதலையும் ஒரு தூதன் அறிவிக்கிறார். கடவுளுக்கு பயந்த அந்த ஸ்திரீகள் கேட்கிறார்கள். கேட்டு அதிர்ந்து உள்ளே பார்த்தால் காலியான கல்லறை. ஆம், இயேசு உயிர்த்தெழுந்து தம்முடைய சீடர்களுக்கு தொடர்ந்து அடுக்கடுக்காய் தரிசனமாகிறார். ஆம், அவர் சீடர்களுக்கு தரிசனமான விதத்தை வேதத்தில் மிக துல்லியமாய் 4 சுவிசேஷத்திலும் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சீடன் நம்முடைய தேசத்துக்கு வந்த தோமா என்று சொல்லப்படுகிற தாமஸ், செயின்ட் தாமஸ் நம்பவில்லை. அவன் சொன்னான், நான் அவருடைய உடலில் உள்ள காயங்களை தொட்டு பார்க்க வேண்டும், அதை பார்த்து அதற்கு பின்புதான் நம்புவேன் என்று சொல்கிறான். இயேசு தம் சீடர்களுக்கு தரிசனமாகும் பொழுது தோமாவுக்கென்று ஒரு நாளை குறித்து அந்த நாளில் வந்து நிற்கிறார். தோமாவை பார்த்து சொல்கிறார், என்னை தொட்டு பார் என்று சொல்லி அவன் ஆண்டவரே, என் தேவனே என்று கண்ணீர் விட்டு புலம்புகிறான். ஆண்டவர் சொன்னார், நீ என்னை பார்த்ததினால் விசுவாசிக்கிறாய், பார்க்காமல் ஒரு திரள் கூட்டம் என்னை விசுவாசிக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவஜனமே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் வந்தது உண்மை, அவர் பாடுகள் பட்டது உண்மை, மரித்தது உண்மை, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது உண்மை, இன்றைக்கும் அவர் உயிரோடு இருப்பது உண்மை. வேதத்தில் மற்றொரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுமான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். Romans 8:11. But if the spirit of him who raised Jesus from the dead dwells in you, he who raised Christ from the dead will also give you life to your mortal bodies through his spirit who dwells in you. பாருங்கள், மரித்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உயிரோடு எழுப்பினது கடவுளுடைய ஆவியே. ஆம், தெய்வத்தினுடைய ஆவி அந்த சரீரத்தை எழுப்பி மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை நிறுத்தினதை போல இன்றைக்கும் நம்முடைய சரீரத்தை அதே ஆவியானவர் எழுப்புவேன் என்று வாக்கருளி இருக்கிறார். என்னோடு இன்று இந்த வார்த்தைகளை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவே, நீர் உயிரோடு எழும்பினீரே, உம்முடைய ஆவியின் வல்லமையினால் என்னையும் அதே ஆவியினால் எழுப்பும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா?
ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் நாளை முழு உலகம் கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில ஆண்டவரே, எங்களை உம்முடைய பலிபீடத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியங்கள் நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமோ உம்முடைய தூய ஆவியினால் இன்று உயிர்ப்பிப்பீராக. ஒருவேளை சரீரத்தில் வியாதியோடு யாராவது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு சுகம் உண்டாகி அவர்களை எழுப்புவீராக. பொருளாதார பிரச்சனையில் அமிழ்ந்து போயிருந்தால் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஆவியினால் அவர்கள் அந்த பிரச்சனை விட்டு எழும்புவார்களாக. அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஒருவேளை மன அழுத்தத்தில் அமிழ்ந்து போயிருந்தால் உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் அவர்களை கர்த்தர் எழுப்புவீராக. ஆமப்பா, என் வாழ்க்கையில பாவங்கள் வந்துவிட்டது, பிரச்சனைகள் மேல் பிரச்சனை வந்துவிட்டது, நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று யாராவது இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் உம்முடைய இரத்தத்தினால் அவர்களை கழுவி அவர்களை பாவத்தை விட்டு விலக்கி எழுப்பி அவர்களை வல்லமையான சாட்சிகளை நிறுத்தும். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பிரச்சனையிலிருந்து எழும்ப வேண்டுமோ உம்முடைய தூய ஆவியினால் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே கர்த்தர் அவர்களை எழுப்புவீராக, உயிர்ப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.